Hello all. We'll see a food chain and a pyramid of ecosystem and type of ecosystem in this session. Okay. So first we'll see the food chain. So food chain வந்து எப்படி வந்து வருது அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹெர்பிவோர். ஓகேவா? ஸோ அதை பிளான்ட்ஸு அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹெர்பிவோர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து சாப்பிட்றத வந்து யார் யார் சாப்பிடுவாங்க? ரேபிட்டு, ரேட்டு, கிராஸ் ஓப்பர் இவங்களாம் வந்து பிளான்ட்டை சாப்பிட்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரேபிட்டெல்லாம் யார் சாப்பிடுவாங்கன்னா ஸ்னேக்கு ஓகேவா அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதை சாப்பிட்றது யாருன்னா வந்து அனதர் அனிமல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டை சாப்பிட்டு இங்கே வந்து சாப்பிட்றது ஒரு அனிமல், அந்த அனிமலை சாப்பிட்றது இன்னொரு அனிமல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபுட் செயின். ஓகே, இன்னும் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டமில் பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட ஃபுட் செயின். ஸோ அதான் நம்ம சொல்கிறோம் ஹெர்பிவோர் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கார்னிவோர், அந்த கார்னிவோரை அனதர் கார்னிவோர் சாப்பிடுது, நெக்ஸ்ட் அது வந்து டீகம்போசர் ஆகுது. ஓகே, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதான் நம்மளுக்கு வந்து ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு பிளான்ட்டு, ஸோ பிளான்ட்டை சாப்பிட்றது கிராஸ் ஹோப்பர், ரேபிட்டு, ரேட்டு, தென் அகெயின் carrots and the snake, again it will be eaten by the eagle and it will comes to a decomposer, again the process will be repeated and repeated and repeated. Okay, so grassland ecosystem is taken as an example for the food chain here. In this ecosystem, the food chain starts from grasses and goes through the grasshopper, carrots, snakes and the eagle or hawk in an orderly sequence and it been growing. Okay, next food web. Though many food chains can be traced in ecosystem, they never operate as the isolated sequence, but they are interconnected with each other. இங்கே பார்த்தோம்லே ஒன்று சாப்பிட்டது இன்னொன்று சாப்பிடுறது, இந்த மாதிரி இன்டர்கனெக்டடாக தான் இருக்குது போத் லிவிங் அண்ட் தி நான் லிவிங் திங். இதை நம்ம பிகினிங்லேயே இந்த எக்கோசிஸ்டம் பார்க்கக்குள்ளேயே பார்த்தோம். அப்போ வந்து அது வந்து ஒரு ஃபுட் வெப்பாக தானே இருக்குது. வெப் இஸ் நத்திங் பட் விச் இஸ் கனெக்டட் டு ஈச் அதர், அதுதான் நம்ம வெப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். கிராஸ் ஓப்பர், ரேபிட், மவுஸு, தென் கிராஸ் ஓப்பர் லிசார்ட் சாப்பிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேபிட் வந்து ஃபாக்ஸு, ஸ்னேக்கு, நெக்ஸ்ட் மவுஸுக்கு வந்து பேர்டு, ஃபாக்ஸு, ஸ்னேக்கு, அகெயின் இட் வில் கோயிங் டு தி மேன், அகெயின் மேன் இஸ் ஈட்டன் பை தி டைகர். இப்படின்னு ஒரு வெப்பாக தான் வந்து இது ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்காலஜிக்கல் பிரமிட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? So the interrelation between numbers, biomass and the energy content of the consumer of the first order, second order and go up to the top carnivore in ecosystem is represented in the diagram. இதை தான் வந்து நம்ம வந்து பிரமிடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பிரமிடில் வந்து இங்கே 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரமிட் ஆஃப் நம்பர், பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அண்ட் பிரமிட் ஆஃப் எனர்ஜின்ட்டு. ஓகே, so pyramid of number na the relationship between number of producer and the primary, secondary, tertiary consumer constitute the pyramid of the numbers. Okay, so inga number la வந்து describe பண்ணிருக்காங்க பாருங்க. உள்ள வந்து first கீழ வந்து grass வந்து primary producer. Okay, next rabbit வந்து primary consumer. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கன்சியூமரை ஈட் பண்ணுற இன்னொன்று வந்து செகண்டரி கன்சியூமர் ஃபாக்ஸ், அதை ஈட் பண்ணுற டாப் கார்னிவர் அவங்க வந்து டைகர் ஆர் லயன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்னா தி வைட் பேஸ் ஆஃப் பிரமிட் ரெப்ரசன்ஸ் தி லார்ஜ் நம்பர் ஆஃப் தி பிரைமரி ப்ரொடியூசர் தான். தி பிரைமரி கன்சியூமர்ஸ் லைக் ரேபிட்டாக இருக்கட்டும், கிராஸ் ஓப்பராக இருக்கட்டும், ஃப்ரம் தி செகண்ட் லார்ஜ் நம்பர். Okay, top carnivore like tiger is present at the least number and occupy the peak of the pyramid. So in this way the numbers are represented in the diagrammatic way. Okay va? So எது வந்து நிறைய ப்ரொடியூஸ் they are டாப்பில் லீஸ்ட்லேருந்து டாப்பு, அது வந்து நம்பர் ஆர்டரில் வந்து they has been giving it over here. Okay, in the diagrammatic representation. Next வந்து biomass. Biomass is the amount of living and non-living matters present in the particular ecosystem. The ecosystem like grassland, the biomass of the producer is the highest of all the tropic level. Okay va? ஸோ கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டமில் ஸோ பயோமாஸ் ஆஃப் தி ப்ரொடியூசர் தான் வந்து என்ன இருக்காங்கன்னா டாப் லெவலில் இருக்காங்க. இந்த கிராஸில் நாட் ஓன்லி த நம்பர் டிக்ரீசஸ் பட் தி பயோமாஸ் ஆல்சோ கண்டினியூஸ் டு டிக்ரீஸ் ஃப்ரம் தி ப்ரைமரி ப்ரொடியூசர் டு தி டாப் கார்னிவர். ஸோ ப்ரைமரி ப்ரொடியூசர் நம்மளுக்கு வந்து கிராஸு, டாப் கார்னிவர் வந்து லயன் ஆர் டைகர், எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா கிராஸ்லேருந்து டைகர் வரைக்கும் இட் ஹாஸ் பீன் க்ரோயிங் தி டயக்ராம். இதான் வந்து பிரமிட் ஆஃப் தி பயோமாஸ். நெக்ஸ்ட்டு pyramid of energy. In an ecosystem, the primary producer trap the sunlight energy and convert the chemical energy through the unique process of photosynthesis. The energy trapped in the food material flow in the food chain from the producer to the herbivore and then to the carnivore and finally to the top carnivore. Okay, சில plants or leaves என்னன்னா
can take their food from the light, sunlightலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, தட் இஸ் எனர்ஜி, சோலார் எனர்ஜிலேருந்து they will be producing இல்லையா, அதுதான் வந்து pyramid of energy. இதோட ஆர்டர் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், நெக்ஸ்ட் ஹெர்பிவோர், நெக்ஸ்ட் கார்னிவோர் அண்ட் லாஸ்ட் இஸ் தி கார்னிவோர் ஆஃப் தி டெர்டரி கன்சியூமர். ஓகே, நெக்ஸ்ட்டு types of ecosystem. Ecology is broadly the study of ecosystem. ஓகே, எக்காலஜின்னு ஒரு ஸ்டடியே இருக்குது. ஓகேவா, பாண்டு, லிவர், ரேக்கு, எஸ்டூரி, சி, டெசர்ட், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், ஃபீல்ட் ஆர் த காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் தி வேரியஸ் எக்கோசிஸ்டம். இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், டெசர்ட் எக்கோசிஸ்டம், சி எக்கோசிஸ்டம், ஓகே, அது அதுக்கு ஒரு ஒரு சுற்றுச்சூழல் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு சீன் எடுத்தாலும் அங்கே வந்து அதோட அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஸ்டடி பண்ணுறது தான் வந்து எக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட். ஓகே, ஸோ வேரியஸ் எக்காலஜிக்கல் சிஸ்டம், அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் பார்ப்போம். ஸோ அபவுட் 40% ஆஃப் தி லேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் ஆக்குப்பை ஆகிருக்கு. வேறஸ் மாய்ஸ்டர், சஃபிஷியன்ட் டெம்பரேச்சர்ஸ் நாட் டூ லோ, தட் ஏரியா ஆஃப் லேண்ட் இஸ் ஆக்குபைட் பை தி ஃபாரஸ்ட். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் இருந்தால் தான் அங்கே வந்து அட்மாஸ்பியர், அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நல்ல வெல்லாக மெயின்டைன் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபாரஸ்ட்லாம் ரொம்ப போயிடுச்சுன்னா நிறைய சன் வந்து வெயில் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிடும், போதிய ரெயின் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா, ஸோ ஃபாரஸ்ட் இன் இந்தியா ஆக்குபை அன் ஏரியா லிட்டில் மோர் தென் தி 1/10 ஆஃப் தி டோட்டல் லேண்ட். ஓகேவா, நம்ம லேண்ட்லேருந்தே கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக தான் இருக்குது இந்தியாவில். டிபெண்டிங் அப்போ டெம்பரேச்சர், அவைலபிள் வாட்டர் அண்ட் சாயில் கண்டிஷன், இந்த ஃபாரஸ்ட் வந்து 5 டிவைட் பண்ணுறாங்க. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், சப்ட்ராபிக்கல், இந்த டெம்பரேட் ஃபாரஸ்ட், ஆல்பைன் ஃபாரஸ்ட் அண்ட் தி ஸ்க்ரப் ஜங்கிள் அப்படின்றது வந்து டிவைட் பண்ண. ஃபஸ்ட்டு 4 டைப்ஸ் வந்து ஹிமாலயாஸில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் என்னென்னா ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ், பயோட்டிக் காம்போனன்ட்ஸ், ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர் அண்ட் தி ப்ரொடக்டிவிட்டி. இதெல்லாம் வந்து நம்ம எக்கோசிஸ்டமில் இருக்க காம்போனன்ட்ஸ். ஸோ அதில் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸில் வந்து தி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ட் இன் தி லேண்ட் அண்ட் அட்மாஸ்பியர் வந்து ஏபயோட்டிக். பயோட்டிக்கில் வந்து லிவிங் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அண்ட் தி லிவிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட். ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கன்சியூம் பண்ணுவாங்க, அகேன் டீகம்போசிட். ஓகே, அது உரமாக மாறுது இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரொடியூசர்னால் இன் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் ஆர் தி ப்ரைமரி ப்ரொடியூசர். ஓகேவா, த ஆஞ்சியோஸ்போம் அண்ட் தி gymnosperm trees grow in different heights. The trees in the tropical evergreen forest are broad leafed. Okay, leaf again fall is irregular, whereas in temperate forest and in the deciduous forest, pines with the needles like leaves fall off during the dry season. ஓகேவா, ஸோ அவங்களே வந்து நல்ல ஒரு ஹைட்டான ட்ரீயாக இட் வில் க்ரோ அண்ட் இட் வில் லீஃப் வில் ஃபால் ஆன் சம் ஸ்டேஜஸ். ஓகே, ஸோ ப்ரொடியூசர். நெக்ஸ்ட்டு கன்சியூமர்னா மைக்ரோ கன்சியூமர் இன் டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட் as well as adopt for the condition prevailing there. ஓகேவா, ஸோ மங்கூசஸ், ஸ்குரில்ஸு, ஃப்ரூட் பேட்ஸு, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து மோஸ்ட்டாக வந்து இருப்பாங்க. ஓகேவா, அவங்கள வந்து மைக்ரோ கன்சியூமர்ஸ் சொல்லுவாங்க, சர்டன் அனிமல்ஸ். ஓகே, டீகம்போசர், சாலிட் ஆர்கானிசம் ஃபவுண்ட் இன் தி ஃபாரஸ்ட். ஓகே, அது வந்து டீகம்போஸ் ஆகிடும் இல்லையா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் வில் சேஞ்ச் சாயில் கூட மிக்ஸ் ஆகி இட் வில் சேஞ்ச் இட் அஸ் தி ஃபர்டிலைசர். ஓகேவா, அதை வந்து நம்ம டீகம்போஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி. Different types of forest also vary in their gross productivity. The plant and other autotrophic organisms store some dry matter by their photosynthesis activity. Yes, already பார்த்தது தான். சில திங் வந்து photosynthesis activityயில் they will produce their own food. அது வந்து ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து grassland ecosystem. So according to the Shantas, approximately 24% of the vegetation is covered in the grassland. இதில் ஏபயோட்டிக்கில் பார்த்தோன்னா இட் ஷோஸ் ஸ்டாண்டிங் ஸ்டேட், பயாலஜிக்கல், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், இந்த கிளைமேட்டிக் ரெஜிம் இதெல்லாம் கவர் ஆகும். பயோட்டிக்கில் வந்து அகெயின் ப்ரொடியூசர். ஓகே, இட் வில் பி கவர்டு. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சன்லைட்லேருந்து அந்த லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் லேண்டுக்கு வந்து எனர்ஜி இஸ் பீன் கெட்டிங். இதில் ப்ரைமரி கன்சியூமர் யாருன்னா கோட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி கன்சியூமர் இன்செக்ட், டெர்டரி கன்சியூமர் வந்து பேர்டு, செகண்டரி கன்சியூமர் வந்து ஃப்ராக். ஓகேவா, ஸோ அந்த கிராஸ்லேண்டு கீழே இருக்கிறது பாக்டீரியா, அகரஸஸ், மைக்ரோ ஆர்கானிசம், இதெல்லாம் வந்து கிராஸ்லேண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த எக்காலஜிக்கல் பிரமிட் ஃபார் தி கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட்டு டெசர்ட் எக்கோசிஸ்டம், பாலைவனம், டெசர்ட் மீன். ஓகே, எக்கோசிஸ்டம் கம்ப்ரைசிங் ஸ்பார்ஸ் வெஜிடேஷன், ட்ரை சாண்டி ராக்கி ஏரியா, அதுதான் வந்து டெசர்ட் எக்கோசிஸ்டம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இங்கே பார்த்தோன்னா ட்ரீஸ் அண்ட் புஷஸ் ஆர் ஸ்கேட்டர்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ட்ரீஸ் க்ரோ அப் டு 30 மீட்டர் இன் ஹைட்டு. Plants with
or with the spines. Okay, the plants spread their root system near the topsoil. This temple leaves shows succulents. The vegetation is of the open canoid type. அங்கே மோஸ்ட்லி வந்து அந்த முள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளான்ட்டு நிறைய வளரும் இந்த மாதிரி டெசர்ட் ரீஜியனில். அதுதான் வந்து ஸ்பைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அனிமல் ஃபவுண்ட் இன் தி டெசர்ட் எக்கோசிஸ்டம். டெசர்ட் ஃபோனா ஸ்பாஸ் அங்கே அதிகமாக இருக்கும் சொல்கிறாங்க. டெசர்ட் அனிமல்ஸ் ஆர் அடிஷ்னலி சப்ஜெக்ட் வித் ரெடியூஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் தி வாட்டர். அங்கே இருக்கிற தண்ணி ரொம்ப தேவையில்லாத உயிரினமும் ஹை டெம்பரேச்சரில் சர்வே பண்ண முடியறதும் தான் வந்து அங்கே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து அங்கே சர்வே பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் லிவ்ஸ் இன் பாரோஸ். தே இன்க்ளூட் lizards, snake, rats and mice. Other animals are insects, insectivorous birds, hawks and fox etc. Amongst highest animal camel தான் வந்து அங்கே வந்து நல்லா சர்வே பண்ணும் டெசர்ட் கண்டிஷனில். ஓகே, நெக்ஸ்ட் aquatic ecosystem. So various types of ecosystem operate a self-sufficient interacting system in the biosphere. Pond, stream, lake, river, ocean அதில் இருக்கிறது தான் வந்து aquatic ecosystem. ஓகே, pond ecosystem பார்ப்போம். Pond or the small body of the shallow standing water and generally categorized by relatively white water and abundant vegetation. Pond serves as the good example of freshwater ecosystem. குடி தண்ணியாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, pond ecosystem consists of the biotic and both a non-biotic thing. Chief substances of abiotic components are heat, light, pH value. Organic and inorganic components namely carbon dioxide, oxygen, calcium, nitrogen, பாஸ்பேட்ஸ், அமினோ ஆசிட், ஹியூமினிக் ஆசிட் எக்ஸெட்ரா அது எல்லாமே வந்து அந்த மாதிரி வாட்டரில் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லேக் எக்கோசிஸ்டம். ஸோ லேக் கேன் பி defined as an inland depression on the surface of the earth ranging in depth from few meters to the about 1800 meter. ஓகேவா, ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் லேக்குன்னு பார்த்தோன்னா ஆலிகோட்ராபிக் லேக், யூட்ராபிக் லேக், டிஸ்ட்ரோட்ராபிக் லேக்குன்னு இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட் லேக் வந்து do not produce abundant organism. செகண்ட் வந்து substance rich for the plant and animal. தேர்ட் வந்து brad producing lakes. ஓகே, and having plant and animal of the certain type only தான் அந்த லேக் வந்து they can be used. ஓகே, so next is the ocean ecosystem. Oceans are the oldest and the largest ecosystem. ஓகேவா, எல்லாம் இப்போ இது வரைக்கும் பார்த்த எக்கோசிஸ்டம்லேயே வந்து இந்த வாட்டர் எக்கோசிஸ்டமில் ஓஷன் எக்கோசிஸ்டம் தான் வந்து இட்ஸ் ப்ராடஸ்ட் திங். ஓகே, அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ஆஃப் தி நேஷனல் கமிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஓஷன் இஃப் டேப்டு ப்ராப்பர்லி கேன் ஈல்டு சிக்னிஃபிகண்ட் பிரேக் த்ரூ இன் அவர் நேஷனல். அது ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா அதுலேருந்து நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து நல்லா டெவலப் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அதேமாதிரி ஓஷனை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி இருக்குது, தட் இஸ் ஓஷனோகிராஃபி. ஓகே, ஸோ இங்கே மேஜர் என்விரான்மெண்ட் பார்த்தோன்னா ஓப்பன் சி அண்ட் தி டீப் சி தான். pelagic and the benthic. Okay, a pelagic environment comprises the entire water mass up to 40 to 50 feet. Benthic environment consists of ocean floor from the edge of the sea down to its deepest depth வரைக்கும் படிக்கிறது வந்து benthic-னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஓஷன் எக்கோசிஸ்டம் வந்து pelagic and the benthic, that is open sea and the deep sea. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து எக்கோசிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா, ஸோ டுடே நம்ம பிரமிட்லேருந்து பார்த்தோம், ஃபுட் செயின், ஓகே, ஃபுட் வெப் வந்து எக்காலஜிக்கல் பிரமிட் வந்து பார்த்தோம். ஸோ இதில் வேரியஸ் பிரமிட் நம்பரில் யூஸ் பண்ணுறாங்க, பயோமாஸ், எனர்ஜி பிரமிட்ஸு. டைப் ஆஃப் எக்கோசிஸ்டமில் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், தென் கிராஸ்லேண்டு, எல்லாத்துலேயுமே வந்து பயோட்டிக், ஏபயோட்டிக் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெசர்ட்டு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், what are the animals lives in desert ecosystem. followed by aquaticன்னு பார்த்தோன்னா பாண்ட் வருவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து லேக்கு, நெக்ஸ்ட் வந்து ஓஷன் எக்கோசிஸ்டம் வரும். ஓகே, ஓஷனில் டூ டைப், ஓப்பன் சி அண்ட் தி டீப் சி. ஓப்பன் சின்றது வந்து 40 to 50 மீட்டர் டெப்த்தில் படிக்கிறது, ஃபுல் டெப்த்தில் படிக்கிறது வந்து பென்திக், தட் இஸ் டீப் சின்னு சொல்லுவாங்க. ஓகே, okay, your unit 3 is completed with it. Okay.